ஃப்ரெண்ட்ஸ் 1980s மெர்சிடிஸ் பென்ஸ் இந்தியாவில் சம போட ஆரம்பிச்ச ஒரு டைம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் இந்தியன் பிராண்ட்ல இருந்து லக்ஸரி கார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியர் வீல் டிரைவ் சம பிரீமியமான லக்ஸரி மசில் கார் ஒன்று இறக்குனாங்க. ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோடைய கான்டெஸ்டா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது. இது வந்து கிளாசிக் ஜிஎல் மாடல் வித் 1.8 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ் சடானுங்க. வாங்க இதனுடைய ஹைலைட்ஸ் பார்ப்போம். இந்த வண்டியோட என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இசுசு சோர்ஸ்ட் 1.8 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் ரியர் வீல் டிரைவ் செடான். இது 75 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அதே டார்க்னு பார்த்தீங்கன்னா 135 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுங்க. அந்த டைமில் இது ரீசெண்டான பவர்ஃபுல்லான வண்டி தான். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கான்டெஸ்டாவோடைய கீ. ஸோ உள்ளே போகலாம். ஸோ உள்ளே உட்காந்துட்டேன் அப்படின்னு இருக்கும்போது இங்கே இன்டீரியர் நீங்கள் பார்க்கலாம். இந்த வண்டிக்கு ஏன் வயசாச்சுங்க. அப்படி இருந்துமே வந்து இது மெட்டல் டேஷ்போர்டு, மேலும் வந்து இது ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரிஜினலாக வந்த டேஷ்போர்டு. இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டியோடைய ஓனர் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. செம்மங்க. அடுத்த ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி ஆக்சுவலாக பவர் ஸ்டீரிங் கிடையாது. ஆனால் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மீதி வண்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சுற்று தான் சுற்ற வேண்டியிருக்கும் ஃபுல்லாக டர்ன் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஸ்டீரிங் வீல் வந்து 2.5 சுற்று சுற்றுங்க. ஸோ 2.5 சுற்று சுற்றுனா தான் இது வந்து ஃபுல்லாக ரைட்டோ அல்லது ஃபுல்லாக லெஃப்ட்டோ நீங்கள் ஓடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த வண்டியை டிரைவ் பண்ணிவிட்டு அல்லது ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அவ்வளோ ஈஸியாக மீதி கார் மாதிரி சாவி ஈஸியாக வெளியே வராதுங்க. அதுக்குன்னு டெடிகேட்டடாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீரிங் காலமுக்கு அடியில் ஒரு சின்ன பட்டன் இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சாவி ரிலீஸ் ஆகும். இது அன்னைக்கே அப்படி ஒரு சேஃப்டி மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. மேலும் இன்னொரு பெரிய ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் பெடல் டிசைன் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஃப்ளோரோட ஸ்டக்கான ஒரு டிசைன். அதாவது ஃப்ளோரோட ஒட்டி இருக்கும். ஆனால் மேலே இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் அழுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆர்கன் டைப் ஆக்சிலரேட்டர் அன்னைக்கே கொடுத்துருக்காங்க. வேற லெவல் ஹைலைட்டுங்க. இந்த கான்டெஸ்டாவோடைய பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா அப்போவே தாராளமாக இருந்திருக்குங்க. 400 லிட்டர் கிட்ட ஈஸியாக வரும். ஒரு 2 பேரை உள்ள படுக்க வச்சுட்டு போனாலுமே ஒன்றும் தெரியாதுன்னு வைங்களேன். ஆனால் இங்கே ஒரு ஹைலைட் இருக்குது. ஓகே, ஒரு ஹைலைட் இந்த ஸ்டெப்னி இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரோல் ஃபில்லர் கேப் வண்டியோடைய அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் உள்ள மேனுவலாக கூட இந்த இடத்துல ரிலீஸ் ஒன்று பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தனி ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரிலீஸ் மெக்கானிசம். இது வந்து அப்போவே ஒரு பெரிய ஹைலைட் ஃபீச்சராக இருந்துச்சுங்க. இந்த 1995 கான்டெஸ்டா கிளாசிக் ஜிஎல் மாடலை ஓஜி கண்டிஷனில் வச்சிருக்காரு. இங்கே கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தர். தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி வேறு எந்த வண்டியுமே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். ஸோ இந்த கான்டெஸ்டாவை பற்றின டீட்டெயில்டான ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ, இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு எல்லாமே நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் ஒரு டீட்டெயில் வீடியோவாக போட்டிருக்கோம். ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அவசியம் பாருங்கள். கீழே லிங்க் இருக்குது. கிளிக் த லிங்க் அண்ட் பாருங்கள்.